வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ அதை பற்றின வீடியோ நேற்று ரிலீஸ் ஆயிருக்கும் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க, ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் இருந்துச்சு, அதோட ஸ்ப்ளிட் அப் எல்லாமே நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இதில் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்குறோம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜஸ், அது எத்தனை ஸ்டேஜாக எக்ஸாம்ஸ் நடக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம் இந்த தடவை தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து எத்தனை ஸ்டேஜஸாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா 4 ஸ்டேஜாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2க்கு ரெண்டுமே சிமிலர் சிலபஸாக தான் இருக்குது. ஸோ சிபிடி 1ல குவாலிஃபை ஆகிறவங்கலாம் சிபிடி 2 எழுதிட்டு அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், இது ரெண்டில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டு சில போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மற்ற போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 முடிச்சுட்டு டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வருது. அது இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் சிபிடி 2க்கு அப்புறம் டேரெக்டாகவும் வருது. ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு எப்படின்னு நான் அடுத்த ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இப்போ சிபிடி 1ஓட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிபிடி 1ஓட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் மொத்தம் 100 கொஷின்ஸ். அதோட ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் அவேர்னஸில் 40, மேத்தமெட்டிக்ஸில் 30 அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30. ஸோ டோட்டலாக எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னா 90 மினிட்ஸ். அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 120 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 1 மார்க். அதே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் 1/3, தட் இஸ் 0.33 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகுது. ஸோ டோட்டல் 100 கொஸ்டின்ஸ். அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 40, மேத்தமெட்டிக்ஸ் 30 அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 30. ஸோ மொத்த டியூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். ஸோ பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 120 மினிட்ஸ். ஸோ பாசிட்டிவ் மார்க்கு 1 மார்க்கு, அதே நெகட்டிவ் மார்க்கு 0.33. அடுத்து சிபிடி 2க்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா 15 டைம்ஸ் இந்த வேக்கன்சியில் 15 டைம்ஸ் உள்ளவங்கள எலிஜிபிளாக இருக்கவங்கள சிபிடி 2க்கு எடுக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் இதில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் அப்படின்னா 120 கொஷின்ஸ். இதில் 120 கொஷின்ஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 35 கொஷின்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 35 கொஷின்ஸ். ஸோ அந்த லெவலை விட சிபிடி 2ல லெவல் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ். அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு 120 மினிட்ஸ். ஸோ இதுலேயும் ஒரு கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. அதே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கன்னா அதுவும் இருக்குது. ஸோ 1/3 which is 0.33 மார்க்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதில் 120 கொஸ்டின்ஸ், சிபிடி 1ல 100 கொஸ்டின்ஸ். அடுத்து எந்தெந்த போஸ்டிங்க்கு எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், இவங்களுக்கு சிபிடி 1 கிளியர் பண்ணக்கப்புறம் சிபிடி 2, அதுக்கப்புறம் டேரக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். அதே சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அவங்க அப்படின்னா சிபிடி 1 முடிச்சதுக்கப்புறம் சிபிடி 2 குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. அவங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இந்த கேட்டகரிக்கும் ஸோ சிபிடி ஸ்டேஜ் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இவங்களுக்கு இருக்கு. அடுத்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இவங்களுக்கு சிபிடி 1 அண்ட் சிபிடி 2, அதுக்கப்புறம் டேரக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட். அதே ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு சிபிடி 1 முடிச்சுட்டு சிபிடி 2 முடிச்சுட்டு அடுத்து ஸ்கில் டெஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இந்த வேரியஸ் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல நடக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணணும், மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்னலாம் கவர் பண்ணணும். ஸோ சிபிடி 1க்கும் சிபிடி 2க்கும் மோரல்லஸ் பேட்டர்ன் சேமாக இருக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான் வேரி ஆகும். ஸோ என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்றத அடுத்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஸோ ஸ்பார்க்ஸ் அகாடமி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் நாங்கள் கொடுப்போம். அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கோச்சிங் நாங்கள் எப்படி கொடுப்போம் அப்படின்னா போத் பைலிங்குவலாக கொடுப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் கிளாஸஸ் போகும். அது இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் தனியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் ரிலேட்டட் குவரிஸ் இருந்துச்சுன்னா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு
ஒரு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம், ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ இன்னும் ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் வேற இருக்கு. ஸோ அதனால அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.